எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, உங்க மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் உன்னை காதலிக்கல. நான் உங்களை காதலிக்கிறேன். I hate you. I love you. Are you crazy? I love you. ஊருக்கு போனா எங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்களா? உங்களை எப்படிங்க மறக்க முடியும்? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் சேலை என்ன விலை? ஏன் பிடிச்சிருக்கா? இல்லை, நீங்கள் நிறைய நல்ல சேலை கட்டுறீங்க. இதே மாதிரி நான் கட்டிக்க போகிற பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தான் கேட்டேன். எங்கள் ஊர் தான், பேர் எஸ்தர். ஒரு நாள் குட்டியாரேன். நீ என் தங்கச்சிமா இருக்கேன்னு சொன்னா அந்த பிள்ளை விளைவிக்க போகுது. இல்லடா மாப்பிள்ள, அந்த புள்ள என்ன விரும்புதுடா. விரும்புற புள்ள கிட்ட போய் நீ என் தங்கச்சி மாதிரி சொல்லி அந்த புள்ளைய அசிங்கப்படுத்த விரும்பலடா. நமக்காக ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னாலே நம்ம ஊர் புள்ளைய புரிஞ்சுக்கிட்டு விளைகிறோம்டா. ரொம்ப நல்லவனா இருக்காதரா, மறந்துடுவாங்க. அப்பப்ப கொஞ்சம் கெட்டவனாவும் இரு, அப்பதான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. போ. செம்ம அழகா இருக்கீங்க நீங்க. இந்த Dress செம்மையா இருக்குங்க. உங்க ஐஸ் செம்ம பவர்ஃபுல்லா இருக்கு. ஓ ரியலி? யா யா. Thank you. நீங்க பிளாக்கா இருந்தாலும் ரொம்ப அழகா கியூட்டா இருக்கீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க போடுற காஸ்டியூம்ஸ், முக்கியமா அந்த இயரிங்ஸ் எல்லாம். நல்லா இருக்கீங்களா? இருக்க. ஒரு காலத்துல உனக்காக சிரிச்ச, உனக்காக அழுத, உனக்காக எங்கின. இப்ப எனக்காக அழ, எனக்காக சிரிக்க, எனக்காக எங்க ஒருத்தர். நான் போலாமா? அதான் போயிட்டே. நம்ம வெட்டிங் டே. ஓ, நம்ம வெட்டிங் டே இந்த வாரமா? குட் லக் ரகு. கல்யாணத்தப்போ இதே தானே சொன்னீங்க. வெட்டிங் டே. வெட்டிங் டே. ஞாபகம் வந்துச்சு. மே 25th. நம்மள மனசாலையும் உடம்பாலையும் காயப்படுத்தி நம்ம ஸ்ட்ராங் ஆனது. இதுக்கப்புறம் நம்மள எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நம்மளை கடைசியா காயப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ற ஒரே ஆயுதம். இந்த உலகத்துக்கு முன்னாடி நம்மளை கெட்டவங்களா காட்டி அவங்கள ரொம்ப ரொம்ப நல்லவங்களா காட்டி கொள்றது. நீங்க இன்னும் என் கேரக்டர் புரிஞ்சுக்கல. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஒரு சேலஞ்சுக்காக வேணும்னா நீங்களா என்ன அனுப்புற வரைக்கும் நான் உங்க பிஏவா ஒர்க் பண்றேன்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? உங்களுக்கு தான் அக்ரிமெண்ட் ரொம்ப பிடிக்குமே. அக்ரிமெண்ட் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என் வைஃபுக்கு அது சுத்தமா பிடிக்காது. இப்பெல்லாம் என் வைஃபுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நான் செய்யறதே இல்லை. Have a nice day. நீ சாப்பிட்டியா? இல்ல. 9 மணி ஆனா வீட்டுல சாப்பாடு போட மாட்டாங்களா? என் பொண்டாட்டி ஒழுங்கா பாத்துக்க சொல்லு. நானே சொல்லவா? நானே சொல்றேன். என்னன்னு சொல்லுவ? நல்லா பாத்துக்க சொன்னானு. யார? என்ன? நான் வருவேன் உனக்காக. நீ வருவ எனக்காக? எஸ் ஐ வில். உல்டாவா நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்ற? ஐ லவ் யூ கார்த்திக். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜெசி. எனக்கு யாரோடையும் உதவி தேவையில்லை. எல்லாருமே தனியாதாம போயாகணும். யாரு எப்ப விட்டுட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்களும் ஒருத்தரை நம்பிதானே இந்த பயணத்தை ஆரம்பிச்சீங்க. எங்க போயிட்டாரு இப்ப அவரு? உங்க பேர் என்ன? மைதிலி. என்னை காதலி. ஹலோ. ஹலோ, படத்தோட பேருங்க. உங்க பேர் என்ன? என் பேரு மதன் குமார். வேணா மதன் கூப்பிடுங்க. ஏங்க, சின்ன வயசுல 2 முட்டை அப்படியே கடிக்காம முழுங்கிட்டீங்களா? இல்லையே. இல்ல, ரெண்டும் இங்க கண்ணா வந்து நிக்குதா, அதான் கேட்டேன். ஹலோ, இங்க பாருங்க. இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன். ஹலோ, ஏங்க இப்படி டென்ஷன் ஆவறீங்க? உட்காருங்க உட்காருங்க. என்னமோ தெரியல, உங்ககிட்ட இருக்கிற மொத்த லவ்வையும் நான் எடுத்துக்கணும்னு தோணுது. என்கிட்ட இருக்கிற எல்லா லவ்வையும் உனக்கு மட்டும் கொடுக்கணும்னு தோணுது. அதுக்காக நீ காம்ப்ரமைஸ் ஆக தேவையில்ல. என்ன பிடிக்கலன்னா அப்பா கிட்ட போய் தாராளமா சொல்லணும். என்ன போய் சொல்லு. சொல்லிடுவேன். ஆனா என்னமோ தெரியல, சொல்லணும்னு தோணல. ஏன்னா நீ ஜெனுவனா இருக்க. நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் நீ பொறுமையா இருந்த. உன் கண்ணில் பொய்யே இல்லை. உன் கண்ணை பார்த்தா என்ன பேசுறதுன்னே தெரியல. டவுட்டா? நீங்க உண்மையிலே ரவுடியா? ஏன் இல்ல, எப்பவுமே உங்க முகத்துல தான் காயமா இருக்கு. அடியாலாம் அடிச்சுட்டே இருப்பாங்களான்னு?
அப்பப்ப அடியும் வாங்கணும். நீங்க கொஞ்சம் நிறைய வாங்குவீங்களோ? அடி நண்பா, வெற்றி கண்ண மறைக்கும், தோல்விதான் கத்து கொடுக்கும். நாம எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது. கத்துப்பீங்க. ஏய், நம்பர் நோட் பண்ணிட்டியா? பண்ணலையா? ஏய், பண்ணிக்கோப்பா. ஃபேன்சி நம்பர் தான், குவைட் ஈஸி. எங்க இருக்கீங்க? நான் பஜார்ல இருந்து பேசுறேன். நீங்க? ஐயோ, நானும் பசார்ல தாங்க இருக்கேன். அப்படியா? உங்க Dress சூப்பருங்க. ஐயோ, தேங்க்ஸ். உங்க பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் சூப்பருங்க. உங்க படிப்பு என்ன பாத்துட்டே இருக்க? அழகா இருக்கு. அழகா இருக்க. அழகா இருந்தா பாப்பியா? பாக்குறதுதான். நீ தான் பாத்துட்டே இருந்த. பாக்க பொறுக்கி மாதிரி இருந்த. பசங்க மட்டும்தான் சைட் அடிக்கலாமா? நாங்க சைட் அடிக்க கூடாதா? உன்னை சொல்றேன்டி, எல்லா பிரச்சனையும் மன்னிப்பு கேட்டா தீந்துரும். ஆனா மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற ஒரே பிரச்சனை காதல் தான்.